ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் பன்னீரை வச்சு ஒரு பன்னீர் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? 1/2 லிட்டர் பாலில் வினிகர் ஆட் பண்ணி பால் நல்லா தெரிய வச்சு பன்னீர் அதில் எடுத்து வச்சுருக்கேன். அது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மடிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஏலக்காவோட சீட்ஸை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பன்னீர் எடுத்து வச்சோம்னா அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1/2 லெமன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் போட்டு அதுக்கு ஸ்டாண்டை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா குக் பண்ணி கொடுத்தோம்னா இப்போ சூப்பர் அண்ட் ஸ்பாஞ்சியான பன்னீர் கேக் ரெசிபி ரெடி. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய். உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவை ஆகும் போது